ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் ஸ்ரீகிருஷ்ணர் ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேருக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு சிவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொன்னதை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஷாம் சுந்தர் இது ஹிந்தி வார்த்தை. ஷாம் அப்படின்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. இது அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கருப்பாகவும் அழகாகவும் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஸ்ரீகிருஷ்ணருடைய குழந்தையாக இருக்கிற படம் கூட கொஞ்சம் கருநீல கலர்லேயே காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே ஸ்ரீகிருஷ்ணர் பயங்கர அழகாக பயங்கர வெள்ளையாக இருப்பார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ஜென்மம் எடுக்கிற எல்லாருமே, அதாவது அவர் காலத்தில் ஜென்மம் எடுக்கிற எல்லாருமே. அப்போ எப்படி இந்த கருப்புன்னு வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லா வீடியோலையுமே சுருக்கமாக சொல்லுவேன் இல்லையா, அந்த 5000 வருட சக்கரம், காலச்சக்கரம், அதில் தான் அந்த ரகசியம் இருக்குது. அதாவது 5000 வருட காலச்சக்கரம் தொடர்ந்து அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த 5000 வருடத்தில் என்ன நடந்ததோ அதே தான் அடுத்த 5000 அடுத்த 5000, அதாவது ஒவ்வொரு கல்பமும் அதே தான் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த 5000 வருட அது எப்படி அது தொடர்ந்து அதே தான் நடக்கும்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்களோ அவங்களே தான் 5000 வருடம் முன்னாடி இதே நாள் இதே நொடி இந்த வீடியோ பார்த்தீங்க. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 5000 வருட கல்பத்தில் முதல் பாதி, அதாவது 2500 வருடம் தேவதைகள் இந்தியாவில் வாழ்ந்தாங்க. தேவதைகள் அப்படின்னா இந்து தெய்வங்கள், சரீரம் உள்ள தெய்வங்கள் இருக்கிறாங்களே, சரீரம் இல்லாத ஒரே ஒரு கடவுள் சிவன் மட்டும்தான். ஸோ அவர் கடவுள் ஒருத்தர் தான். தெய்வங்கள் தான் 33 கோடி தேவர்கள்ன்றோம் இல்லையா, அவங்க இருப்பாங்க. அவங்களே மறுபிறவி எடுத்து அடுத்த 2500 வருடம் என்னவா இருப்பாங்கன்னா மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை. இந்த வீடியோவை இப்போ யாரெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறீங்களோ நீங்கள் தான். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே தேவதைகள் கிடையாது. அந்த 33 கோடி ஏன்னா இப்போ 750க்கு மேலே போயிடுச்சு மக்கள் தொகை அப்படின்ற சமீபமாக 950 கோடி அப்படின்னாங்க. ஸோ மொத்தத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஆனால் தேவதைகள் 33 கோடி பேர் மட்டும்தான். ஸோ அவங்கள மட்டும்தான் இந்த வீடியோ ஈர்க்கும், அவங்களுக்கு மட்டும்தான் இது பிடிக்கும், அவங்க மட்டும்தான் இதை நம்புவாங்க, அவங்க மட்டும்தான் இதை கேட்டு பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை தினம் தினம் எடுத்து மீண்டும் தேவதை ஆவாங்க. ஏன்னா 5000 வருடத்துக்கு முன்னாடி யார் ஆனாங்களோ அவங்களே தான் ஆவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருப்பாங்க. அடுத்தது அவங்களே மனிதர்கள் ஆவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய மனிதர்களும் மேலே இருந்து வருவாங்க. மேலே இருந்துன்ட்டா அது ஒரு 3 உலகம் இருக்குது. இது ஸ்தூல உலகம், கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். இதுக்கு மேலே சூட்சும உலகம், அதுக்கும் மேலே செம்பொன் நிறமான பரந்தாமம், செம்பொன் நிறமான ஒளியினால் ஆன உலகம். திட்டத்திட்ட பார்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற படம் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற நடு புள்ளி இருக்குது இல்லையா, வெள்ளையா புள்ளி நட்சத்திரம் மாதிரி, அதுதான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு 3 பேரை உடைய ஒரே கடவுள் பரம் ஆத்மா. நாமளும் ஆத்மா தான், அவரும் ஆத்மா தான். அவர் ஒளிப்புள்ளியாக அங்கே இருக்கார், நாம் ஒளிப்புள்ளியாக புருவ மத்தியில் உள்ளே இருக்கிறோம். அதோடைய அடையாளமாக தான் இந்தியாவில் மட்டும் இங்கே போட்டு விபூதி நாமம் எது வச்சாலும் இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான், நீங்கள் உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த 5000 வருடத்தில் கடைசி 100 வருடம் இறைவன் வருவர். சிவனே வந்து இந்த ஞானத்தை சொல்லுவார். அவர் வந்து பிரம்மாவின் உடலில் வந்து சொல்கிறார். அந்த பிரம்மாவின் உடல் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமாரிகள். அப்போ இந்த உடம்பு நீங்கள் கிடையாது ஆத்மான்னு ஏன் சொல்கிறாருன்னா, அந்த தேவதைகள் ஆத்மாதான் நான் அப்படின்னு தான் இருப்பாங்க எப்பயுமே. இந்த உடம்பு என்னோடதுன்னு வேணால் நினைப்பாங்களே தவிர இந்த உடம்பு நான் இல்லைன்றதுல தெளிவாக இருப்பாங்க. எப்படி கார் ஓட்டுற டிரைவருக்கு கார் நான் கிடையாது, காரை இயக்கிறது தான் நான் நினைக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த உடலை இயக்கிறது தான் நான் அப்படின்னு உடலை விட்டு விலகி இருப்பாங்க புத்தியினால். அப்படி இருக்கும்போது அவங்க தேவதைகளாக இருப்பாங்க. அவங்களே 2500 வருடம் முடிஞ்ச உடனே சரீர உணர்வுக்கு வந்துடுவாங்க. இந்த சரீரம் நான் நினைக்கும் போது மனிதர்களாகிறாங்க. அதனால தான் துக்கம். ஆத்ம உணர்வில் இருக்கும்போது துக்கமே இருக்காது. பஞ்ச தத்துவங்கள் உட்பட எல்லாமே அவங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கும்.
அது இல்லாமல் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். பஞ்ச தத்துவத்தால் இந்த உடம்பு மட்டும் இல்லாமல் பஞ்ச தத்துவங்களும் வெளியில் இருக்கிற பஞ்ச தத்துவமும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த ஞானத்தை கொடுக்க தான் வர்றாரு. இந்த ஞானத்தை சிவன் மூலமாக கேட்டு முதல் மார்க்கில் பாஸ் ஆகுறாங்க. அப்படின்னா முதல் மார்க்கில் முயற்சி பண்ணி முழு ஆத்ம உணர்வு வருகின்ற ஒரு ஆத்மா தான் சொர்க்கத்தில் முதல்ல பிறவி எடுக்கும். அந்த ஆத்மாவுடைய பேர், அதாவது முதல் பிறவி எடுக்குன்றதோட முதல் ராஜாவா ஆவாங்க. ஸோ அந்த ராஜா யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ சொர்க்கத்தின் முதல் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணர். அவரே கல்யாணம் ஆனோடனே நாராயணன் ஆகிறாரு. அப்போ அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற அதாவது வைடூரியம், இப்போ கிருஷ்ணர் கோயில், அம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான நாள் இந்த நவராத்திரி டைம்லேயே கூட அவங்களுக்கு பண்ண அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அந்த நகை அது எல்லாம் அவ்வளோ சூப்பராக. அப்போ அவங்க சிலைக்கே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னா நிஜத்தில் எப்படி இருப்பாங்க? அவ்வளோ ஆபரணங்களோடு இருப்பாங்க. வீடு கூட தங்கத்திலே இருக்கும், அந்த செங்கலே தங்கத்தில் இருக்கும். அவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் அது. இந்த உடம்பு நான் நினச்சாதான் துக்கமே வரும். ஏன்னா உடம்பு நான் நினச்சா உடம்புல இருக்கிற அந்த ஐம்புலனுக்கு நாம் அடிமையாயிடும். ஆத்மா நான் நினச்சா ஐம்புலன்கள் உங்களுக்கு அடிமையாயிடும். ஸோ துக்கம் வராது. அப்படி இருப்பாங்க அவங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நேரத்தில் நீரோடையில் தண்ணி குடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற உணர்வு வராது. அப்போ ஸ்ரீகிருஷ்ணரோ அங்கே வாழ்ந்த ராமர் நிறைய அந்த 33 கோடி தேவர்களும் யாருக்காவது துக்கம் கொடுப்பாங்களா? இல்லை, சிங்கத்துக்கே துக்கம் கொடுக்கணுன்ற உணர்வு இல்லாத போது அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ அன்பானவங்க அவங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவங்க ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்து 2500 வருடம் கழித்து இதே பூமி நரகமாகும்போது, அதாவது தேவதைகள் இருக்கும்போது இந்தியா சொர்க்கமாக இருக்கும், அவங்களே மனிதர்களாகும்போது ஒட்டுமொத்த உலகமும் நரகம் ஆயிடுது. அந்த அடுத்த 2500 வருடத்தில் நுழையும் போது, அதாவது நரகத்துக்குள்ளே வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு துக்கம் வருது சரீர உணர்வுனால. அப்போ தான் இந்த வேத சாஸ்திரங்கள்லாம் எழுதுறாங்க. அந்த வேத சாஸ்திரங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ அன்பான தூய்மையான ஸ்ரீகிருஷ்ணரையும் ஸ்ரீராமரையும் ராமாயண மகாபாரதத்தில் எழுதும்போது ஸ்ரீகிருஷ்ணர் நிறைய பெண்கள் பின்னாடி சுற்றின மாதிரியும், ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதன வம்சத்தை அழிச்ச மாதிரியும், ஸ்ரீராமர் மனைவியை ராவணன் கடத்திட்டு போன மாதிரியும் எழுதிட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நடந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லை, நரகம். ஸோ அங்கே அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு கடவுள் சொல்கிறாரு. அங்கே எல்லாமே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அன்பாக ஆனந்தமாக. துக்கம்னா என்னென்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ராவணன் கம்சன் மாதிரி ஆட்கள்லாம் அங்கே முதல்ல பிறக்கவே மாட்டாங்க. அவங்களாம் நரகத்தில் தான் அந்த மாதிரி நபர்கள் பிறப்பாங்க, அதாவது அந்த மாதிரி குணம் உள்ளவர்கள். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் முதல் பிறவியில் தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அவர் அவ்வளோ, அதாவது தூய்மையின் உச்சம், அவ்வளோ தெய்வீக குணங்கள் இருக்கும். பார்க்கறதுக்கு உடலும் அவ்வளோ இருக்கா, ஆத்மா அவ்வளோ சதப்பிரதானம்னா ரொம்ப உயர்ந்த நிலை, தெய்வீக குணங்கள் முழுதும் நிறைந்த அந்த நிலையில் இருக்கும்போது உடலும் தெய்வீகத்தன்மை உடைய ரொம்ப அழகான உடலாக தான் எடுப்பாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே எடுத்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் 1 இல்லையா? ஸோ ரொம்ப அழகுனா, அதாவது அவரை ஃபோட்டோ எடுத்தால் கூட ஃபோட்டோவில் விழாதான், அந்த மாதிரி அளவுக்கு வெள்ளையாக இருப்பாங்களாம். அப்போ ஸோ அதுதான் சுந்தர் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதே சுந்தர் மறுபிறவி எடுத்து எடுத்து கடைசியில் மனிதனாகி, அதில் அந்த 5000 வருடத்தில் 84 பிறவி எடுப்பாங்க. அதில் கடைசி, அதாவது 84வது பிறவியில் அவர் ஷாம் ஆயிடுறார். அப்படின்னா அந்த ஆத்மா கருப்பாயிடுது. உடலும் அந்த கிருஷ்ணர் உடலை கம்பேர் பண்ணும்போது இது கருப்பு தான். பட் அவர் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்க மாட்டார். இருந்தாலும் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கருப்பு அப்படி வேணால் சொல்லலாம். அடுத்தது ஆத்மா கருப்பாயிடுது. அப்படின்னா ஆத்மா அவ்வளோ தெய்வீகத்தன்மை உடைய அதே ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா 84வது பிறவியில் அவ்வளோ அசுர குணங்கள் உள்ள ஒரு சாதாரண மனுஷனாக பிறகுறார். அவர் உடலில் தான் சிவன் அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ ஸ்ரீகிருஷ்ணரை தான் 84 பிறவி முடிக்கும்போது பிரம்மாவாக ஆகிறார். இதே பிரம்மா தான் மறுபடியும் அடுத்த கல்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக முதல் பிறவியில் பிறக்கிறது. முதல் பிறவி ஸ்ரீகிருஷ்ணர், கடைசி பிறவி பிரம்மா. இப்போ இந்த ஒரே ஆத்மா தான் இந்த 2 உடல் எடுக்குது வெவ்வேறு பிறவில்ன்றதுனால தான் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் பார்க்கடலில் படுத்துட்டு இருப்பார். அவருடைய தொப்புலேருந்து
தாமரை கொடி இருக்கும், அதில் தாமரை மலர், மேலே பிரம்மா உட்காந்துட்டு இருப்பார். ஸோ 2 பேரும் ஒரே ஆத்மா தான், வெவ்வேறு உடல், அதை வெவ்வேறு பிறவி அப்படின்றதுக்காக தான் அந்த படம். அதோடைய விளக்கம் பக்தி மார்க்கத்தில் தெரியாது, சிவன் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். இதுதான் சுந்தராக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஷியாமாக மாறிய கதை. அதுதான் ஷாம் சுந்தர்ன்ற பேருக்கு உண்மையான பொருள். ஓம் சாந்தி.